இப்போ எல்லாருமே லியோ மூவியை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அதை பெருமையாக பேசினாலும் அந்த டைமில் வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாமல் போனதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அந்த 3 ரீசன்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். 1999 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லியோவோட ஃப்ளாஷ்பேக்கு. என்றைக்குமே லோகேஷோட நரேஷன் ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே அவர் வந்து ஃப்ளாஷ்பேக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்து அவங்களுக்கு அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் சீனு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்லாம் எதுவுமே அது வந்து என்றைக்குமே அவரோட ஸ்டைல் அது கிடையாது. கைதி மூவி பார்த்தீங்கன்னா அவர் போகிற போக்கில் அவர் வாயிலே அவர் ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ரெண்டாவது ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தாண்டா லியோன்னு சொல்லி இதில் சொல்லுவார், கிளைமேக்ஸில் சொல்லுவார், நான் தாண்டா லியோ, லியோ தாஸ். வந்து கனெக்ட் ஆகலை. என்னன்னா அது ரைட்டிங்லேயே வந்து அது நம்ம ஒரு நார்மலான ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷனால இப்படி வந்து ஃபைட் பண்ணவே முடியாது. அவர் எல்லாத்தையும் அடிப்பார், காரில் சேஸ் பண்ணுவார், அந்த மார்க்கெட் சீனில் பார்த்தீங்கன்னா அடித்து செதற விடுவார் எல்லாத்தையும். ஸோ அங்கேயே ஆடியன்ஸுக்கு வந்து இவன் வந்து ஏதோ ஆடியன்ஸ்க்கே டவுட் வந்துடும். ஸோ இவன் வந்து கிளைமேக்ஸில் எப்படி இருந்தாலும் நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்ல போகிறான் அப்படின்றது வந்து அது வந்து அவர் ப்ரெடிக்டபுளாகவே அந்த ட்விஸ்ட் இருக்கட்டும்னு வச்சாரா, இல்லை அது வந்து ரைட்டிங்லேயே அது வந்து அன்பிரெடிக்டபுளாக அது எழுதினாரா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ அது வந்து பெருசாக வந்து மக்களோட அது வந்து கனெக்ட் ஆகலை அந்த ட்விஸ்ட்டு. மூணாவது ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்சியூ கனெக்ட் பண்ணுது. ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து லியோ மூவிக்கு செம ஹைப் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் விக்ரம் மூவி வந்துருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து எல்லாருமே வந்து இது எல்சியூவில் வரணும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது வந்து வாண்டடாகவே வந்து மக்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காகவே அது வாண்டடாகவே திணிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த எல்சியூ கனெக்ட் பண்ண விஷயம். கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிலிமாக தான் இருந்திருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து ஏதோ மக்கள் ஆசைப்பட்றாங்க, ப்ரொடியூசர் ஆசைப்பட்றாங்க அப்படின்றதுக்காகவே அது வந்து ஏதோ திணிச்ச மாதிரி இருந்துச்சு லைட்டாக. ஸோ இதெல்லாம் தான் ட்ராபேக்ஸ். மற்றபடி அது வந்து ரைட்டிங்கில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ஒரு ஒர்த்தபுளான ஒரு படம். ஸோ அது வந்து இன்றைக்கி பேசப்படுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.